காய்ஸ், ஒரு விஷயம். இவங்க நம்ம அனிமல்ஸுக்கு, தெருநாய்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கும். எக்கச்சக்கமான நிறைய பேர் இருக்கும். அதுக்கு சாப்பாடு குடுக்குறவங்களாகட்டும், அந்த மீட்கிறவங்களாகட்டும், அந்த தன்னாளர்களாகட்டும், அந்த கால்நடை மருத்துவர்கள், அந்த விலங்குகள் அமைப்புகள், நம்ம ஆல்சோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. இவங்க எல்லாருமே நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்றோம். பட் இது எல்லாமே தனித்தனியா பண்ணிக்கிட்டு போறோம் நம்ம. பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வந்து குரல் கொடுத்தாங்கன்னா, அந்த குரல் ரொம்ப லவுடா இருக்கும். இது எல்லாமே தனித்தனியா பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆகட்டும், தெருநாய்களோட அந்த சப்போர்ட் ஆகட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. அது தெரிய மாட்டேங்குது. பட் இது நாங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். சோ அதுக்காக இப்போ திருநாய்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்காகவும் ரீசெண்டா திருநாள் கொடுத்த சில நீதிமன்றத்தில் கொடுத்த சில தீர்ப்புகளுக்காகவும் ஒரு போராட்டம் வந்து சென்னையில வந்து 7ஆம் தேதி வந்து நடக்க போகுது. சென்னையில இருக்க எழும்பூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போராட்டம். சோ அந்த போராட்டம் அப்படிங்கிறது யாருக்காகவும் ஒண்ணு போடல. ஒரு தீர்வுக்காக மட்டும்தான் அவங்க ஒன்று போடுவோம். அந்த தீர்வு யாருக்காக அப்படின்னா தெருநாய்களுக்காக மட்டும்தான் இருக்கும். இதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதுல போராட்டத்துல ஒன்னா சேர்றோம், அவங்களுக்காக போராடுறோம். இந்த போராட்டத்துல கருத்து வேறுபாடை வந்து அப்படியே ஓரமா வச்சுட்டு விலங்குகள், தெருநாய்களுக்கான அந்த நலனுக்காக மட்டுமே போராடக்கூடியவங்க எல்லாருமே வந்து அங்க வந்துருங்க. ஸோ எல்லாத்தையும் மறந்து அங்க வாங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். சென்னையில ஜூன் 7 எழும்பூர்ல இந்த அமைதி பேரணி வந்து நடக்க போகுது. ஸோ உண்மையா இது எல்லாத்தையும் மறந்துட்டு தெருநாய்களுக்கும் விலங்குகளுக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருமே தயவு செஞ்சு வந்து அதுல கலந்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையா ஒர்க் பண்ணக்கூடிய எங்களோட எல்லாரோட அனிமல் ஆக்டிவிட்டிஸோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான் இது. ஸோ நம்ம சந்திப்போம் ஜூன் 7க்கு. வந்துருங்க.